வேற லெவல் எக்ஸ்ட்ரானரியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. என்ன காரணம் தெரியல விசியம் வந்து சுத்தமாக போக மாட்டேங்குது. பார்க்குறலாம் லைக் பண்ண பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து முட்டிட்டா இருக்கும். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்ரீஜா பண்ணதுலேயே உருப்படியான கடையனா அது ஒன்றே ஒன்று தான். அவங்க 2 பேரையும் சேர்த்து வச்சது. உனக்கு இந்த விஷயம் விளையாட்டாக இருக்கா? ஏய் இசை, ஏன் இப்படி வந்து கவலையாகவே இருக்க? அப்பப்போ வந்து நடக்கிற விஷயத்தெல்லாம் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. நான் சித்தப்பா ஆயிட்டேன், நீ சித்தி ஆயிட்ட. உன்னால் இவ்வளோ சந்தோஷமாக இருக்க முடியுது. எனக்கு ஆனந்தம்தான். ஆனால் என் மனசுக்கு என் தங்கச்சி படுற பாட்டெல்லாம் நினச்சா ஒரு பொண்ணாக இருந்தால் தான் புரியும். நம்ம எல்லாரும் தான் இருக்கோம்ல. கடைசி நேரம் வரைக்கும் என்ன நடக்கும் ஏது நடக்குன்னே தெரியாத ஒரு பாட்டமான வாழ்க்கை யாருக்கும் அமையக்கூடாது. ஆனால் அது ஜெயிச்சிட்டா ரொம்பியே கடைசி வரைக்கும் சந்தோஷமாக தானே இருக்கும் அவங்களுக்கு. சரி விஷால், நான் ஏன் இவ்வளோ கவலைப்படுறேங்கிற விஷயத்த இசைவாணி சொன்னால் உனக்கு புரியாது, வர்ஷினி சொன்னால் உனக்கு புரியுன்னு சொல்லிட்டு அவங்க ரூமுக்கு வந்து அழைச்சிட்டு வந்து போகிறாங்க. ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. எனக்கு மனசுக்கு ரொம்ப கவலையாக இருக்குக்கா. அழுது அழுது ரொம்ப நான் கவலைப்படுறேன். ஏங்க இது மாதிரிலாம் வந்து ஃபீல் பண்ணுறீங்க? நாங்கள் எல்லோரும் இருக்கோம்ல. நிச்சயம் வர்ஷினி, அப்படியெல்லாம் எதுவும் தப்பாக வந்து நடக்காது. நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் தெரியுமா, சித்தப்பாவாயிட்டேன்னு. ஏய் சும்மா சும்மா அதையே சொல்லிகிட்டு இருக்காத. யாரும் கேட்டுற போகிறாங்க. கேட்டால் கேட்கட்டும், எனக்கு கவலை இல்லை. எதுவாக இருந்தாலும் தெரிய போகிற விஷயம் தானே. நீங்கள் ஏன் இப்படியெல்லாம் வந்து யோசிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் உங்கள் 2 பேர்கிட்டையும் கேட்குறேன். அதை மட்டும் எனக்காக நடத்தி கொடுப்பீங்களா? தாராளமாக கேளுங்க. என்ன நீங்கள் கேட்க போகிறீங்க பெருசா? நாளைக்கு அசோக் என் கையில் இது மாதிரி ரிங்கு மாற்றவே கூடாது. அது மட்டும் நீங்கள் உறுதியாக வந்து சொல்ல முடியுமா? தாராளமாக வந்து செய்ய முடியும். நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க. அதுக்கெல்லாம் கைவசம் ஏதாவது ஐடியா வந்து பண்ணிக்கலாம். இவ்வளோ ஈஸியாக வந்து எடுத்துக்காத விஷால், அது நல்லதுக்கு இல்லை. சரி, இனிமேட்டு நம்ம இங்கே இருந்தால் சரிப்பட்டு வராது. உங்கள் அக்கா கிட்ட ஏதாவது பேசிக்கிட்டு இருங்க. வர்ஷினி, கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன். நான் இருக்கேன், ராகவ் இருக்கான், இசைவாணி இருக்கான், என் ஃப்ரெண்ட்லேருந்து எல்லோரும் இருக்காங்க. நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு விஷால் மட்டும் வெளியில் வந்து வராங்க. அப்பன்னு பார்த்து இசை வந்து ஆறுதலாக பேசி இப்படியே வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தால் சரி வராது. நீ நல்ல விதமாக புக்கெல்லாம் படித்து நல்லா சாப்பிட்டு நிம்மதியாக சந்தோஷமாக ரெஸ்ட் எடுத்தால் தான் எல்லாரும் நல்லா இருக்க முடியும். குறிப்பாக பாப்பா அப்படின்னு சொல்லும்போது, சரி கண்டிப்பாக வந்து பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு உங்கள் மேலே எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குதுன்னு சொல்லி இசைவாணியை வந்து கட்டிப்பிடிக்கிறாங்க. அப்படியே கேஷுவலாக வந்து வெளியில் வந்து வராங்க நம்ம இசைவாணி. என்ன ஆறுதல் படுத்தியாச்சா? இப்போ தான் என் தங்கச்சி நிம்மதியாக வந்து தூங்குறா. அப்படி நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஏதா ஐடியா இருக்கா? சூப்பராக ஐடியா இருக்குது. பெருசாலாம் எப்படியும் யோசிக்கக்கூடாது. இப்போ தான் ஒரு 10 செகண்ட் முன்னாடி ஒரு ஐடியா வந்து வந்துச்சு. என்ன ஆச்சு? என்ன ஐடியா? என் ஃப்ரெண்டை வந்து கூப்பிடலாம். அவன் இதில் ரொம்ப எக்ஸ்பர்ட் தெரியுமா? நம்ம பெருசாக வந்து யோசிப்போம். கூட்டி கழித்து பார்த்துன்னு எல்லாரும் ஒரு விஷயத்த சொல்லுவோம். ஆனால் அவன் 10 செகண்டில் எதுக்கடா இப்படியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு ஈஸியாக சால்வ் பண்ணி கொடுத்துருவான். என் ஃப்ரெண்டை கூப்பிட்றான்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டுக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க. ரன்வீரும் மாதம் வந்து வராப்புல அந்த இடத்துல வந்துட்டு என்னடா ஆச்சு நடந்ததெல்லாம் வந்து சொல்கிறாங்க. இப்போ என்ன பண்ணணும்? சிஸ்டருக்கு என்ன பிரச்சனையா? டேய், எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு கன்ஃபியூஷன் தான்டா. அசோக் கிட்ட மோதிரம் இருக்கும், ஆனால் மோதிரம் போடக்கூடாது அப்படின்னு நம்ம வர்ஷினி வந்து ஆசைப்பட்றாங்க. ஆனால் சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் மோதிரம் போடலையா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இதை எப்படா வந்து சமாளிக்கிறது ஒன்றும் புரியலை. டேய் இதுக்கு என்னடா, முதல்ல வர்ஷினியோட வீட்டுக்காரர் யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ராகவ் தான். எல்லாரும் முன்னாடியும் அந்த மோதிரத்தை ராகவ் மாட்டினா ரொம்ப சூப்பராக இருக்கும்ல. ஐடியா எக்ஸலண்ட்டாக இருக்குது அப்படின்னு கிளாப் தட்டி என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏய் ஐடியா ரொம்ப சூப்பராக தான் இருக்குது. ராகவ் எடுத்து அந்த மோதிரத்தை நம்ம வர்ஷினி கையில் மாட்டினா நம்ம சந்தோஷப்பட தான் செய்வோம். சூப்பர். ஆனால் சுற்றி யாருமே இல்லைன்னா பரவாயில்லப்பா. யார் யாரெல்லாம் இருப்பாங்க? பாஸ்கர், சுபத்ரா, ஸ்ரீஜா, சிந்தாமணின்னு பெரிய பட்டாளமே இருக்கும். இவங்க எல்லாரையும் வந்து ஏமாற்றணும். இதெல்லாம் முடியுமா? ஏண்டா இவ்வளோ பெரிய ஓட்டம் இருக்கேடா உன்னோட பிளானில். டேய் முழுசாக எங்கடா என்னை பேச விட்டீங்க? சைலண்ட்டாக யாருக்கும் தெரியாமல் ஒரு திட்டத்தை வந்து ரகசியமாக வந்து சொல்கிறாங்க. சூப்பர்ரா, பாத்தியா இசை, என் ஃப்ரெண்டை இது மாதிரி ஒரு ஃப்ரெண்டு எனக்கு இருக்கிற மாதிரி எல்லாருக்கும் இருந்துட்டா பிரச்சனையெல்லாம் பனி போல் வந்து விளைகிறோம். சூப்பர்ரா, எக்ஸ்ட்ரானரியான ஐடியா கொடுத்துருக்க. விட்ரா பார்த்துக்கலாம், நாளைக்கு நம்மளா அவங்களான்னு உண்டெல்லாம் ஆக்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறப்ப கிராண்டியராக எல்லாரும் வந்து எல்லாத்தையும் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து ஸ்டேஜில் 2 பேரையும் வந்து கூப்பிட்டு நிற்க வைக்கிறாங்க. நம்ம வர்ஷினிக்கு வந்து என்ன சொல்கிறதுனே தெரியல. என்னது நம்ம அக்கா கிட்ட என்ன கேட்டிருந்தோம்? இசை, உன் தங்கச்சி ரொம்ப வந்து கவலைப்பட்டுட்டு இருக்கா, நீயே எதுவாக இருந்தாலும் பேசுன்னு டக்கு டக்குன்னு போகிறாங்க அந்த இடத்துல. என்ன ஆச்சுக்கா? நான் சொன்னபடியே வந்து இப்போ என்னமோ ஒரு விஷயம் வந்து எனக்கு எதிராக நடக்கிற மாதிரி இருக்கே. அதெல்லாம் இல்லை.
ராகவ் தான் இங்கே மாஸ் பண்ண போகிறாங்க. எல்லாரும் முன்னாடியும் ராகவ் தான் உன் கையை பிடிச்சி மோதிரத்தை போட போகிறாங்க. என்னக்கா சொல்கிற? இதுதான் எனக்கு இன்னமும் கவலையாக இருக்குது. அசோக் தானே போடக்கூடாதுன்னு சொன்னேன். அப்படியெல்லாம் பண்ணால் சரி வராதுமா. உன் கைக்கு மோதிரம் வந்து போட்டே ஆகணும். இனிமேட்டு நடக்கிறது எல்லாமே உனக்கும் ராகவுக்கும் மட்டும்தான். பரவாயில்ல, இவங்க பார்க்க மாட்டாங்க. என்னக்கா சொல்கிற? லைட்டெல்லாம் அணைக்க போறியா? இது பகல்க்கா அப்படின்னு சொல்லி பேசும்போது, அது கூடயா தெரிஞ்சிக்காமல் நான் வந்து இருப்பேன், பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல யோசிச்சுட்ருக்காங்க. ஏதாவது புகை எதுவும் போட போகிறாங்களா அப்படின்னு சொல்லி ராகவ் கேட்குறாங்க. எந்த காலத்துலடா இருக்க? அப்படியெல்லாம் இல்லை, நாங்கள் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறதுக்காக ஒரு விஷயத்தை வந்து வாங்கி வச்சுருக்கோம். இது திருவண்ணம்னு வச்சுக்கேன், பேப்பர் எல்லா பக்கமும் வந்து வந்துடும். அதுக்கப்புறமேட்டுக்கு நீ கரெக்டாக அந்த 5 செகண்டு தாண்டா உனக்கு டைமு. அசோக் கிட்டேருந்து வாங்குற வர்ஷினி கையில் மாட்டி விட்ற, 2 பேரும் ஹாப்பியாக இருக்கீங்கன்னு ராகவ்கிட்ட சொல்கிறாங்க. சரிடா, டைமிங் மட்டும் மிஸ் ஆச்சு, மாட்டணும் அப்படின்னு இசைவாணி வந்து சொல்லும்போது, நல்ல விதமாகவே பேச மாட்டியா, பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து நிற்கிறாங்க. ராகவ் மட்டும் ஆப்போசிட்டில் வந்து ஒரு 10 அடி தூரத்தில் தான் நின்றுட்டு இருக்காரு. அந்த இடத்துல ஸ்ரீஜா வந்து கேட்குறாங்க, என்னது உன் வீட்டுக்காரன் அங்கே நின்றுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி சிந்தாமணி கேட்குறப்ப, என்ன பண்ணுறது, பக்கத்தில் இருந்து பார்த்து வருத்தப்படட்டும், எல்லாம் நமக்கு ஆதரவாக தான் நடக்க போகுதுங்கிற மாதிரி யோசிக்கிறப்ப, சரி சரி நேரமாச்சு அசோக், நீங்கள் கரெக்டாக வந்து எடுத்து மாட்ட வேண்டியதானேன்னு ஸ்ரீஜா வந்து கேட்ட உடனே சரின்னு சொல்லிட்டு அந்த மோதிரத்தை வந்து கையில் எடுக்கிறாங்க. சூப்பர் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ரன்பீரா இருக்கட்டும் ஒரு பக்கம், நம்ம இசைவாணி, விஷால், இவங்க எல்லாரும் அந்த பேப்பர்லாம் எடுத்து நிறையா வந்து தூவுறாங்க. அது எல்லாத்தையும் வந்து ஒட்டுமொத்த குடும்பம் முன்னாடியும் டப்பு டப்புன்னு சவுண்டு கேட்டுட்டு ஏகப்பட்ட பேப்பர்லாம் அவங்க மேலே படுற மாதிரி தெரியுது. ஏங்க ரொம்ப சூப்பராக இருக்குங்க, இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து யார் யோசிச்சதுன்னு தெரிலன்னு சொல்லி அவங்களாம் அந்த பக்கம் திரும்பி இருக்கிறப்ப அசோக் கிட்டேருந்து அந்த மோதிரத்தை வாங்கி வர்ஷினி வந்து அப்படியே வந்து கையில் வந்து மாட்டி விட்றாங்க. நம்ம ராகவ் திருப்பி வந்து ரொம்ப சந்தோஷம் தானே உனக்குன்னு கேட்டுட்டு பின்னாடி வந்து நிற்கிறாங்க. அவங்க யோசித்த மாதிரியே இந்த திட்டம் வெற்றி அடைஞ்சிருச்சு. எல்லாரும் வந்து ஹாப்பியாக இருக்காங்க. வர்ஷினிலேருந்து எல்லாரும், அக்கா எப்படி செய்ய போகிறான்னு நினச்சேன், ஆனால் நிச்சயம் இப்படியெல்லாம் சொல்லுவாங்கன்னு நினச்சி கூட பார்க்கல. என் பையனுக்கும் உனக்கும் நல்லபடியாக என்கேஜ்மெண்ட் வந்து நடந்திருக்குமா, இதை விட எனக்கு என்னமா ஆனந்தம் இருக்குது. என் பையன் எப்போதும் உன்னை கைவிட்டுற மாட்டான் அப்படின்னு சுபத்ராமா வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் ஸ்ரீஜாவும் சிந்தாமணியும் பார்த்து பேரதிர்ச்சி ஆகிட்டாங்க. ஓம் புருஷன் என்னடி எல்லாரும் முன்னாடியும் வந்து மோதிரத்தை மாட்டிட்டான், இதையெல்லாம் நினச்சி கூட பார்க்க முடியல அப்படின்னு அந்த இடத்துல இவங்க 2 பேரும் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. என்னடா இது சத்திய சோதனையாக இருக்கே அப்படின்னு அந்த இடத்துல வந்து பேரதிர்ச்சியாக வந்து திங்க் பண்ணுறாங்க. ஸ்ரீஜாவும் சிந்தாமணியும், அப்பாடா நல்ல காரியம் வந்து நம்மளால் தடபடலை, நல்லபடியாக வந்து நடந்து முடிஞ்சிருச்சுன்னு ஹாப்பியாக இருக்காங்க. விஷாலும் நம்ம இசைவாணியும்.